ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தை நம்ம கேட்க சொல்றோம். அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்க சொல்றோம். நிறைய சித்தர்கள் வழிபாடு இருக்கு. அப்புறம் நிறைய கடவுளர்களை நம்ம நம்புறோம். இவ்வளவும் நம்புறோம். ஆனாலும் நம்ம எப்படி நம்ம லைஃப் பாத்துக்கிறது? என்ன கேட்டாலும் கிடைக்கிறது இல்ல. நமக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் நான் ஒரு சோகமாவே இருக்கேன். நீங்க மேக்ஸிமம் போய் யார்கிட்ட கேட்டீங்கனாலுமே, ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவில் இருக்கு, இவ்வளவு பேர் கோவில் போனாங்க அப்படின்னாலே அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ண முடியுமா? இல்ல நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை நம்ம கண்டுக்கிறது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேண்டமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள். அதாவது நீங்க என்னதான் கடவுளை நம்புங்க, யூனிவர்ஸ நம்புங்க, இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு நாள் நான் ஒருத்தருக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சில சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும்ல. அப்பதானே அவங்க மேல அந்த விஷயத்த மேல நமக்கு இன்னும் ஈர்ப்பு அதிகமாகும். அந்த மாதிரி என் லைஃப்ல நான் பார்த்த சில விஷயங்களை இந்த வீடியோல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கும். ஓகே, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளை சுத்தி நமக்கு தேவையான நேரத்துல இந்த யூனிவர்ஸ், கடவுள், ஏதோ ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்குது நமக்காக ஸ்பெஷலா அப்படிங்கிற ஒரு நோட்டோட நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கணக்கம் பற்றி நான் போனேன் இல்லைங்களா? அது எல்லாருக்குமே தெரியும் நான் மாசம் மாசம் போறேன்ட்டு. ஆனா மார்ச் மந்த் நான் போனேன் பாருங்களேன், அதுதான் இருக்கிறதுலயும் சூப்பர் வெரி பவர் பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்ச மாசம் பாத்தீங்கன்னா மார்ச் மந்த். இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் போடலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு அது ஏதோ எனக்கு டக்குனு அமையல. இப்போ நான் உட்கார்ந்து வேற வீடியோ வேற கண்டென்ட் பேசலாம்னு உட்கார்ந்தேன். டக்குன்னு எனக்கு இது தோணிடுச்சு. அதனால இதுலயே அப்படியே கண்டினியூ பண்றேன். சோ கணக்கப்பட்டி போறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆசை இருக்கும்னு வைங்களேன். அந்த கோவிலுக்கு பூஜை பண்ற டைம்ல மணி அடிப்பாங்க. மணி அடிக்கணும். அப்புறம் சங்கு ஊதுவாங்க. சங்கு எனக்கு ஊதணும். அப்புறம் அவருக்கு ஃப்ரூட்ஸ் அந்த பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு ஃப்ரூட் கட் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் வச்சு அந்த கட் பண்ண தட்டெல்லாம் நிறைய தட்டு இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அவரோட இடத்த சுத்தி கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு சுத்தமா இருக்கணும். குப்பையை குப்பை கூடையில தான் போடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப வலியுறுத்துவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். அங்க முடிஞ்சு நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த மாசம் என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலி என்னோட மிராக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் போவேன் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆன உடனே அவரை பார்த்து கும்பிட்டுட்டு நான் சாப்பிட போயிருவேன். நிறைய பேர் ரொம்ப உச்சிக்கால பூஜை முடிஞ்சுதான் சாப்பிட போவாங்க. ஆனா நான் அவ்வளவுலாம் இல்ல. நான் காலையில நேரமா கிளம்புறதுனால எனக்கு பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி நான் போய் சாப்பிடுறவர்கிட்ட சொல்லிட்டு 2 தடவை எனக்கு உப்புமா குடிச்சாங்க. எனக்கு இல்ல நிறைய பேருக்கு அந்த அன்னைக்கு டிஷ்ஷே பாத்தீங்கன்னா மார்னிங் உப்புமா தான். எப்படி இருக்கும் காலையில இருந்து நான் சாப்பிடாம நான் போயிட்டு உட்காரும்போது ஒரு சாப்பாடு இல்லாம உப்புமா பிளஸ் நாட்டு சர்க்கரை. என்னால என் வாழ்க்கையில அப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிக்கவே விரும்ப மாட்டேங்கிற மாதிரி எனக்கு உப்புமா குடுத்துட்டாரேன்ட்டு. இது எனக்கு 2 தடவை நடந்திருக்கு. சோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உப்புமா வேணாம், இந்த சாதம் வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் எப்பவுமே. மேக்ஸிமம் நான் லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் இதுதான் கேட்பேன். அங்க அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்ச் மந்த்தும் நான் எனக்கு உப்புமா குடுத்துறாதீங்க முட்டத்தா, எனக்கு தக்காளி சாப்பாடு தான் வேணும் இன்னைக்கு அப்படின்னு நான் போறேன். நிஜமாவே அவங்க அங்க தக்காளி சாப்பாடு தான் செஞ்சிருந்தாங்க. அத பார்த்தோன்னு அப்பாடா அப்படின்னுட்டு நான் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரேன். அங்க நிக்கிறேன். எப்பவுமே எனக்கு என்னன்னா, எனக்கு அத பண்றது கேட்டு நான் வாங்கி பண்ணா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். குடுங்க நான் பண்றேன். நான் பாட்டுக்கு நிப்பேன். என்ன பார்த்துட்டோன்னு, "அம்மா உட்காரும்மா, நீங்க இத கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா" அப்படின்னு சொல்லி கத்தி பிளேட்லாம் அவங்களே குடுத்துருவாங்க. நான் அப்படியே அந்த ஃப்ளோலயே அப்படியே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு வைங்களேன். போயெல்லாம் கேட்க மாட்டேன். அதே மாதிரி மணி அடிக்கிறதும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் நானு. சோ அதனால அங்கேயும் போய் முன்னாடியே உட்காந்துக்குவேன். நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில. சோ அப்ப அதுக்காக அவங்க நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கோமேன்றக்காக மணியும் குடுப்பாங்க. சோ இது வரைக்கும் நான் ஃப்ரூட் கட் பண்ணியிருக்கேன். மணி அடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இடத்த பெருக்கணும். அவங்களோட இடத்த பெருக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறமா தட்டு கழுவணும்னு ஆசை. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. இவ்வளவுமே எனக்கு இந்த தடவை நடந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேருமே மென்னு. எல்லாருமே மேல்ஸ் தான் வெட்டிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் பொண்ணு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வெட்டுறவங்க எல்லாம் வெளியூர் வேற வேற ஊர்ல இருந்து வந்தனால அவங்க கட் பண்ணி பூஜை பாக்குல கிளம்பிட்டாங்க. சோ எனக்கு கட் பண்ணி வச்ச அவ்வளவு பேருமே பெரிய தாம்பாளம் மாதிரி இருக்கும். தட்டு கிடையாது ஆக்சுவலி, அது பெரிய தாம்பாளம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12, 15 தாம்பாளத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை வாஷ் பண்ணிட்டு வந்துருக்கமான்னு. நானும் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு முதுகு வலியே வந்துருச்சு அதுல. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கனால, ஏன்னா ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன்.
ஆனா நீங்க அங்க தென்னை மரத்துக்கிட்ட இருக்கு தண்ணி வரும், நீங்க பைப்ல போய் வாஷ் பண்ணிட்டு ஊத்துட்டாங்க. நானும் போயிட்டேன். ஆனா என்னன்னா, அந்த தண்ணி ரொம்ப கீழ பைப் இருக்கும். நம்ம வந்து கீழ அப்படியே உட்கார்ந்து தான் தட்ட கழுவுற மாதிரி இருக்கும். நான் என்ன முட்டத்தத்தா எனக்கு வந்து முதுகு வேற வலிக்குது. இப்ப இதான் இவ்ளோ தட்டையும் நான் வாஷ் பண்ணணுமே அப்படின்னு நான் நினைச்சுட்டு அவர்ட்ட பேசிட்டு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டே வாஷ் பண்றேன். ஒரு 5 தட்டு, 6 தட்டு தாங்க வாஷ் பண்ணியிருப்பேன். ஒரு அம்மா வந்தாங்க, "குடும்மா நான் வாஷ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மீதி இருந்த எல்லா தட்டையும் அவங்க வாஷ் பண்றாங்க. நான் சொல்றேன், "இல்ல குடுங்க நானும் வாஷ் பண்றேங்க." அவங்க, "இல்ல நீங்க நில்லுங்க. நீங்க வேணாம் நீ எந்திரிம்மா, நீ எந்திரி நானே வாஷ் பண்றேன்னு" என்ன வாஷ் பண்ணவே விடல. என்ன எந்திரி எந்திரின்னு சொல்றாங்க. அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம சொல்றோம் அவர்கிட்ட முகத்தத்தாட்ட. அப்போ அவர் வந்து ஒரு அம்மாவ அனுப்பி, "நீ செய்யாத, அவங்க செய்வாங்க" அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் லைஃப இப்படிதானே பார்ப்பேன். பாசிட்டிவா தானே பார்க்கணும். நமக்காக அதாவது எப்பவும் சொல்றது என்ன, நமக்காக இந்த உலகம் இயங்குது. வாஷ் பண்ண தட்டெல்லாம் எடுத்துட்டு நான் உள்ள வந்துட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இத அப்படியே பூட்டிருங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஆக்சுவலி நான் ஒரு ஒரு மாசமும் நெனப்பேன். இந்த வேலைய செய்யணும், அந்த வேலைய செய்யணும். நான் தனித்தனியா நெனப்பேன். அது எல்லா வேலையும் என்ன லைனா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஃபுல்லா கூட்டி, அதெல்லாம் பெருக்கி எனக்கு சும்மாவே வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை ஏதாவது செய்யறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இதுல வேற அங்க வேற நம்ம போய் செய்றோம் அப்படிங்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பி. ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதெல்லாம் முடிச்சாச்சுங்களா, அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் ஆகுது. சங்கு குடுக்குறாங்க, மணி குடுக்குறாங்க, எல்லாமே ஊதுறேன். ஆக்சுவலி சங்கு வந்து எனக்கு சரியா ஊத தெரியல. அது சவுண்டே வரல. சங்கே பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருந்ததா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் மணி மட்டும் அடிச்சேன். ஆனா என்னன்னா சங்கு என்கிட்ட வந்துருச்சுல்ல நான் நெனச்சது மாதிரி அப்படின்னு நெனச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த சுவாமி இது முடிஞ்சுது. இதுக்கு இடையில என்னன்னா, முக்கியமான ஒரு மிராக்கிள் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க தான் சொல்லணும். இதுதான். நாங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30க்கு ஒரு அம்மா வந்து அழுதுட்டே வராங்க. நாங்க வந்து ஆட்டோ சாவி வந்து காணோம். எனக்கு எப்படியாவது மைக்ல சொல்லியோ, இல்ல எப்படியாவது யார்ட்டயாவது கேட்டு எனக்கு கண்டுபிடிச்சு குடுங்க. நாங்க வந்து 10 பேர் வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் ஓடிட்டு வந்தாரு. சேல முந்தானையில நான் அந்த சாவிய வச்சிருந்தேன். காணோங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க விட்டாங்கன்னு தெரியல ஆனா. அவங்க பொதுவா சொல்றாங்க. யாராவது கண்ல பார்த்திருந்தா எடுத்து தாங்கன்றத 10:30க்கு அவங்க சொல்றாங்க. நெறைய பேர் மைக்லயும் அனவுன்ஸ் பண்றாங்க. அங்க இருப்பாங்க இல்லையா வாலண்டியர்ஸ் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவா பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட்டி, பெருக்கி சாமியெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் என்னாச்சுங்க, திருநீர் குடுப்பாங்க இல்லையா? அதோட விபூதி குடுக்குற அந்த பேப்பர் இருக்கும். எவ்ளோ கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 45 மினிட்ஸ் நான் வந்து அந்த பேப்பர் திருநீர் வாங்கிட்டு வர்றவங்களுக்கு அந்த பேப்பர் மட்டும் குடுத்துட்டே இருந்தேன். ஒரு 1:30 இருக்கும். 1 1/4 டூ 1:30க்குள்ள அந்த அம்மா மறுபடியும் என்கிட்ட வந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாரி சாவிய காணோம். அதே அழுக. 10:30 மணிக்கு அழுக ஆரம்பிச்சவங்க 2 மணி நேரமா சாவி கிடைக்கல. 2 மணி நேரம் அதுக்கு மேலயே. அவங்க வந்து அழுதுட்டே என்கிட்ட சொல்றாங்க, "மைக்ல நீ சொல்லுமா, இந்த மாதிரி கிடைக்கணும்மா. எனக்கு சாவி இல்லன்னா போ முடியாதும்மா எங்கேயுமே" அப்படின்னுட்டு அழுன்னு அழுகுறாங்க. எனக்கு, "அம்மா அழுகாதீங்க. கண்டிப்பா கிடைக்கும். சாவி எடுத்துட்டு யார் என்ன பண்ண போறாங்க? வெயிட் பண்ணுங்க" அப்படின்னுட்டு நான் மனசுக்குள்ளேயே நான் வேண்டிக்கிறேன். "முருகத்தா இவ்ளோ கஷ்டம்லாம் படுத்த வேண்டாம். கோவிலுக்கு வந்திருக்காங்க. எப்படியாவது கிடைச்சிடணும்" அப்படின்னுட்டு நான் எப்பவுமே ஏதாவது ஒரு பொருள் காணோம் அப்படின்னா, ரீச் அப்படிங்கிற ஒரு ஸ்விட்ச் வேர்ட கண்டிப்பா சொல்லுவேன். அது சூப்பரா கிடைச்சிரும். சரிங்களா? நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. ரீச் அப்படிங்கிறத. நான் மனசுல ரீச்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். முழுசா 2 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. ரோட்ட தாத்தாக்கிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மாவோட சாவிய கண்டுபிடிச்சு குடுத்துருங்க தாத்தா. போதும் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ரீச்சும் சொல்றேன். எனக்கு ஆப்போசிட்ல இருந்து டைரக்ட்டா ஒருத்தர் கத்துறாரு. சாவி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த அம்மா அப்பதான் என்கிட்ட அழுதுட்டு வந்து நிக்கிறாங்க. அம்மா சாவி கிடைச்சிருச்சு போங்கன்னு நான் சொல்றேன். அவங்க அப்படியே கண்ண தொடச்சுட்டு ஓடுறத பார்க்கணும். உடனே அகைன் இவருக்கு ஹாப்பி. செம்மையா தேங்க் யூ சொல்லிட்டு, இப்படியெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அவருக்கு சொல்ற இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னுட்டு. சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கோவிலுக்கெல்லாம் போறோம்னா, நம்மள அழ வைக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம தப்பா நினைக்கக் கூடாது. அந்த கோவிலுக்கு போய் தான் நமக்கு பிரச்சனை வந்ததுன்னு. நம்மளோட கர்மா வந்து அங்க கழியுது. சரிங்களா? நார்மலா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னாலே நமக்கு கர்மா கழியும் அப்படின்னா, கணக்கம்பட்டி சித்தர்ங்கிறவர் வந்து கர்மாவ அழிக்கணுங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறவர். அப்படிங்கும்போது, அவரோட கோவிலுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குது அப்படின்னா, நீங்க அத வந்து அவரு கையில ஒப்படைச்சுட்டு நீங்க உங்க வேலைய பாருங்க. அது நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. அது அவரு பார்த்துக்குவாரு. சரிங்களா? சோ ஒரு 2, 3 ஹார்ஸ் கழிச்சு எனக்கு இது நடந்ததுங்களா? சோ இதுதான் வந்து என்னோட ஃபுல் மிராக்கிள். நான் அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்னு வைங்க. இதுல நான் நெறைய என்ன பார்த்தேன் அப்டின்னா, எவ்ளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நான் கேட்கலைனாலும் எனக்கு ஒண்ணு கிடைக்குது. ஒரு அம்மா அழறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். அதாவது நம்ம அடுத்தவங்களுக்காக கேட்கணும். எனக்காக எனக்கு இத பண்ணு, அத பண்ணுன்னு கேட்காம, நம்ம அடுத்தவங்களுக்காக கேட்கும்பொழுது என்ன ஆகும், கடவுள் அத ஈஸியா அவங்களுக்கு பண்ணி குடுக்குற அதே ஸ்பீடுக்கு நமக்கும் பண்ணி குடுப்பாரு. எப்பவுமே நம்ம வந்து நம்மள சார்ந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷா கேட்க கூடாதுங்கிறதையும் நான் அகைன் கத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா இப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டுறதுக்குலாம் டைம் இல்ல. சும்மா பொதுவா வேண்டுவோம். இன்ஃபாக்ட் நமக்கு எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது இல்லையா? இத எனக்கு பண்ணி குடு, அத எனக்கு வாங்கி குடுங்கிறதே இல்லாதப்போ,
நம்ம மத்தவங்களுக்காக அவங்க அழுறாங்க நம்ம கண்ணு முன்னாடிங்கும் போது எனக்கெல்லாம் அது என்ன பாத்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருக்கு. அந்த கோவில்ல அவ்ளோ பெரிய ஹால்ல அவ்ளோ கூட்டம். சாதாரணமான நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்போம். ஒரு விஷயம் நமக்கு இல்லங்கும்போது பர்ஸ்ட் ஆயி எது இருக்கோ, எது இல்லையோன்னு சொல்லி எதுக்கு நம்ம அவ்ளோ அழறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கர்மாங்கிறது நம்ம கண்ணீர்ல கரையும். கண்டிப்பா கரையும். சரிங்க. இது வந்து கோவிலு, சித்தர் பீடம். அங்க மட்டும் தானே நமக்கு மிராக்கிள் நடக்குமா? சாதாரண நம்ம ரெகுலரா போற இடத்துல நமக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் அந்த மாரி நடக்குமா? இல்ல நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற இடத்துல யுனிவர்ஸ் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டா, அதுக்கும் நடக்கும். சரிங்களா? அதுக்குமே வழி நெறைய இருக்கு. எனக்கு நெறைய நடக்குது. உங்களுக்கும் நெறைய நடக்கும். நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்ப நான் ஷேர் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால உங்களுக்கு சொல்றேன். என் பையனுக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு டயரியா. சரிங்களா? சோ வந்து நைட்டு நல்லா தான் தூங்குறான். நல்லா விளையாடிட்டு நல்லா தூங்கிட்டான். காலையில எந்திரிச்சா ஒரு 7, 8 வாட்டி என்ன சாப்பிட்டான்? என்னன்னே ஒண்ணுமே புரியல. ஃபுல்லா அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அங்க என்னன்னா, நாங்க வந்து எப்பவுமே நாங்க ரெகுலரா பாக்குற டாக்டர பாக்கணும் அப்படின்னா, டோக்கன் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவ்ளோ கூட்டம் அவருக்கு வந்துட்டே இருக்கும். அதனால எப்பவாவது அத்தி பூத்தா மாதிரி தான் நாங்க வந்து ரெகுலரா போற டாக்டரே பார்ப்போம். மத்தபடி எமர்ஜென்சில தான் பார்ப்போம். அந்த அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க வீட்ல இருந்து கிளம்பும்போதே 8:45 ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டாக்டர் வந்து 9 டூ 10 எந்த டாக்டருமே இருக்க மாட்டாங்க. நாங்க ரெகுலரா பார்க்குற டாக்டர் 10 மணிக்கு தான் வருவாங்க. அந்த எமர்ஜென்சி டியூட்டி டாக்டர் நைட் 7 மணிக்கு வந்துட்டு மார்னிங் 9:00 போயிடுவாங்களாம். அப்போ இது ஃபீவரா இருந்தா கூட பரவால்ல. நமக்கு வந்து இவ்வளவு லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு. சோ வந்து நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம்மா, நாங்க வந்து எமர்ஜென்சி டாக்டர பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அந்த நர்ஸ் சொல்றாங்க, இல்லங்க அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க வந்து ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சார் வந்துருவாரு அப்படின்றாங்க. நான் அப்பயே அவங்கள்ட்ட சொல்றேன், இல்லைங்க ஃபீவரா இருந்தா கூட வெயிட் பண்ணலாம். படுக்க வைக்கலாம். இவனுக்கு லூஸ் மோஷன் இன்னும் 1 ஹவர்ல இன்னும் எவ்வளோ வாட்டி போவான்னு தெரியல. அவன் இப்பவே டயர்ட் ஆயிட்டான். ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லைங்க டாக்டரே இல்ல ஹாஸ்பிட்டல்ல. 9:00 மேல தான் மத்த டாக்டர்ஸ் கூட வருவாங்க. நீங்க பார்க்கிறவரு 10 மணிக்கு தான் வருவாரு. நாங்க என்ன பண்ணட்டும்? இப்படி சொல்றாங்க. கரெக்ட்டா ஸ்டெப்ல இருந்து ஒரு டாக்டர் இறங்கி வராரு. அவரு வந்து எமர்ஜென்சி டாக்டரு. அவரு தான் கிளம்ப போறாரு. நான் பார்த்துட்டு இந்த சிஸ்டர் கிட்ட சொல்றேன். இந்த டாக்டர தான் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னோனே, நாங்க இதெல்லாம் பேசி கான்வர்சேஷன்குள்ளயே அவர் கொஞ்சம் உள்ள போயிட்டாரு. கிளம்பி பேக்லாம் எடுக்க போயிட்டாரு. இந்த பொண்ணு ஓடி போய் இந்த மாரி சொல்லி, அப்புறம் நாங்க போய் பார்த்து கிட்டத்தட்ட மத்த நாள்ல கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர 3 மணி நேரம் கூட ஆயிருக்கு. 3 1/2 மணி நேரம்லாம் கூட ஆயிருக்குங்க. அந்த அன்னைக்கு நான் வந்து ஒரு 8:45க்கு வீட்டுக்கு கிளம்புனேன். 9:45க்கு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். அவ்ளோ சீக்கிரமா டாக்டர பார்த்தாச்சு. மருந்து வாங்கியாச்சு. அவனுக்கு குடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்ல அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிட்டான்னு வைங்க. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு இம்மீடியேட் ஹெல்ப்பா கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன திரும்ப நீங்க என்ன குடுக்க போறீங்க யூனிவர்ஸ்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன். யூனிவர்ஸ்னா யூனிவர்ஸ் கடவுள் அப்படி நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு மீறின ஒரு சக்தி உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்குதுங்கும்போது, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சக்தி மேல அன்ப காட்டுறீங்களோ, அன்பா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது நம்மகிட்ட அன்பா இருக்கும். ஸோ லைஃப்ல ஒரு நம்பிக்கை வரணும். உங்களுக்காக எல்லாமே இந்த உலகத்துல நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லதா இருக்கு. அத நீங்க நோட்டீஸ் பண்ணி பழகுங்கங்கிறதுக்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் வீடியோ. தேங்க்ஸ்.